2 சாக்லேட் குடு. அக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சாக்லேட். நீங்க கேட்டனாலதான் ஒன்னு தந்திருக்கேன். எவ்வளவு சின்ன பிள்ளைக்குடா? என் மாமா வீட்ல இருக்கா. எப்படி ஓடிட்டான்? ஒரு சாக்லேட் தரலன்னு குறஞ்சே போயிடுவான். ஸ்டெல்லா அம்மை பத்தி இல்லக்க நல்லா சிரிச்சுக்கிட்டு வந்தாவ. நம்மள கண்டதோடி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு பார்க்காத மாதிரி போறாவ. ஸ்டெல்லாவை கிறிஸ்மஸ்க்காவது கூடுவான்னு நினைச்சேன். ஒரே ஒரு பிள்ளை தானே, எதுக்கு இந்த தேவையில்லாத கோவம்? அவளை எங்கல? இப்போ வந்துருவாமா. ஒரு 2 நிமிஷம் கூட வீட்ல இருக்க மாட்டேக்கா. பறந்துக்கிட்டு திரியா. ஏங்க கொட்டு சவுண்டெல்லாம் கேக்கு பக்கத்துல வந்துட்டான்னு நினைக்கேன். அது எங்களுக்கு தெரியுது. நீ எதுக்கு ஒரு நேரம் வீட்டுல இருக்காம வெளியே வாடியா? ஏங்க எல்லாரும் அனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தவங்க, அதான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். வா சோக கதையெல்லாம் எங்களால கேட்க முடியாது. ஏத்தே அப்போ ஒரு நல்ல லவ் ஸ்டோரி ஒன்னு இருக்கு, அது சொல்லியும் கேக்குறீங்களே. சின்ன பொண்ணு ஏங்க அத்தை தானங்க சோக கதை வேண்டான்னாவ, அதான். போ சின்ன பொண்ணு, எங்க அம்மா காஃபி போட்டு வச்சிருக்காவ, வாரி வெளிக்கு எடுத்து கொடு. மனுஷன் குடிப்பானா அந்த காப்பிய? சின்ன பொண்ணு மனுஷனா இருந்தா குடிப்பான்னு சொன்னீங்க, எதுக்கு எடுத்தாலும் யாசிக்கிட்டு. சோஸ்திரம் ஐயா. சோஸ்திரம். ஜெபம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு இருந்து இந்த கிறிஸ்துமஸையும் புத்தாண்டையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். ஐயா உட்காருங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். சின்ன பொண்ணு. போமாங்க. ஸ்டெல்லா, நீ ஆசைப்பட்டனாலதான் கூட்டிட்டு போறேன். அங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. போவாங்க ஆளமாண்டே. என்னென்னலாமோ பேசி என் மனசை குழப்பி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துக்கிட்டு இப்ப அம்மையை பார்த்து அழக்கூடாது, ஆட்டுக்குட்டியை பார்த்து அழக்கூடாது. நீ லூசு, மனசுல உள்ளது எல்லாம் பைய வெளியே வருதுன்னு. ஒரு வாட்டி ரகுன்னு கூடடே. சரி, ஸ்டெல்லா கூப்பிடுற மாதிரி ஏங்க நீயாவது கூப்பிடான். நான் போறேன். அனு பாய். அனு அனு நீ வருவியா வரமாட்டியான்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். எப்படியோ பார்த்துட்டேன். ஒரே சிரிப்பு தான். அனு சரி 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அட்டன் பண்ணேன்னா அப்பவுமே இப்படி பேசாம இருந்துடாத. இனி போட்டா. அனு பாய்னா ஒரு பாயாவது சொல்லலாம்ல. சரி போயிட்டு வரேன். 9 மணி ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத, தூங்கிடாத. பார்த்துட்டே இருக்குன்னு போல இருக்கோ. சரி சரி உள்ள போ, யாரும் பாத்துறாம. ஃபோன் பண்ணுவேன், மறந்துடாத. அனு சர்ச்சில இருந்து பாட்டு பாடிட்டு வந்தவம்மா, அதான் பார்க்க வந்தேன். சாப்பிடலையா? உன் கூட சேர்ந்து தானம்மா சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டுட்டு நேரமே போய் பாடு. 28ஆம் தேதி நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை வீட்ல இருந்து சொல்லி விட்டுருக்காவ, நாளைக்கு பட்டு எடுக்க போறாவலாம். கண்டதையும் போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காம நல்லா தின்னுட்டு போய் பாடு. வணக்கம் ஃபாதர். வணக்கம். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது சர்ச்சுக்கு வாங்க. ஃபாதர், சாமுவேல் உங்க வீடு பக்கத்துல தான் ஸ்டெல்லாவோட வீடும் இருக்கு, அங்கேயும் போலாமா? போலாம். ரகு. என்ன ஸ்டெல்லா? ரகு, அம்மா அப்பாலாம் வருவாங்களால, ஏதாவது பிரச்சனை ஆயிராம? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நீ ஒம்போக்குல இரு, நான் இருக்கோம்ல. முத்துமாரி எங்க? அவிய டீயும் பப்ஸும் வாங்க போனாவல. அதெல்லாம் எதுக்கு? எல்லா வீட்லயும் குடிச்சிட்டு தான் வாரோம். ஸ்டெல்லா என்னங்க கடைக்கு போறேன்னு சொன்னியே, வந்துட்டியே? வர்க்கி சொன்னா செல்வானு வாங்கிட்டு வருவாவ ஸ்டெல்லா. ரகு, ஸ்டெல்லா அம்மா அப்பா வரவ, ஒன்னும் பிரச்சனையாயிராதா? என்ன ஆகும்? இதான் இந்த லூசும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி காஃபி பப்ஸ் என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. வாங்கினா வாங்கிட்டு, வாங்கலன்னா சும்மா இருப்பாவ. சரி அப்போ பாத்துக்கலாம். அவ்வளவுதான். போ, நீ வீட்டெல்லாம் போய் தூத்து எடுத்து போடு. அதெல்லாம் நீட்டா தான் கிடக்கு, ரொம்ப நடிக்காத. இல்ல ஆள் வந்தாதுன்னு விளக்கு மாத்த தூக்கிட்டு நிப்பா. நீங்க எங்க சிரிக்கிறீங்க? நான் அப்படியே செய்வேன். எப்பவுமே நீட்டா தான போட்டுருப்பேன். எனக்கு தெரியாதுமா, உங்க அண்ணன் தான் சொன்னான். ரகு, நீ கண்டியல என்ன விளக்கு மாத்த தூக்கிட்டு நிக்கதே.
முத்துமாரி தான் சொல்லுவான், வீட்டுக்கு வரும்போது சொல்லிட்டு வா, அப்பதான் உங்க தங்கச்சி வீட்டெல்லாம் தூத்து சேர்ல கிடக்க துணியெல்லாம் எடுத்து பீரோல வைப்பானி. ஏய், என்ன நீ தானே முத்துமாரி சொன்னா எங்க வீட்டுல அவ்வளவு துணியும் சேர்ல தான் இருக்கும் நீ? ஏய், எதுக்கு முறைக்கா? சும்மா சொல்லியா லூசாவே? முத்துமாரி பாய். ஸ்டெல்லா பாய். இடியட்ஸ். சத்யா, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் போயிட்டு வரேன். சரி ஐசு. சாக்லேட் வாங்கிக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தேங்க் யூ. பூமாரி, எனக்கு ஆசி சாக்லேட். உனக்கு? காஃபி பை சோனி. சத்யா, உனக்கு? உனக்கு மட்டும் எதுக்கு 2 சாக்லேட்? எனக்கு எப்படி தெரியும்? தந்தது தான் வாங்கினேன். அது எப்படி உனக்கு மட்டும் 2 தரலாம்? அதுவும் 5 ஸ்டார் மஞ்சி. எங்களுக்கு 1 ரூபா ஆசி சாக்லேட். கையில எடுக்கும்போது எது வந்துச்சு அதை கொடுத்துருப்பாவளா இருக்கும். ஆமா, கொடுப்பாவ. உனக்கு மட்டும் ஸ்பெஷல் 5 ரூபாய்க்குள்ளது வருது. இன்னைக்கு அம்மட்ட சொல்லி கொடுத்துட்டு நான் என்னடி சுவானி செஞ்சேன்? எல்லாருக்கும் என்ன சாக்லேட் கொடுக்காவளோ அதான உனக்கு தரணும். நானா சுவானி எடுத்தேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு அம்மட்ட சொல்லி கொடுத்தேதான். சுவானி, ஐசக்காலுக்கு ஃப்ரெண்ட் தான சத்யாக்கா, அதான் தெரிஞ்சது நீ கொடுத்துருப்பாவளா இருக்கும். ஐசக்கால தான தெரியும், அந்த பையில எப்படி தெரியும்? இவ எதுக்கு 2 சாக்லேட் எடுத்து கொடுத்தா? இந்த முட்டைக்கு தானே இவ்ளோ பிரச்சனை. போ அந்தால, நீ சும்மா இரு. இந்த சாக்லேட்னால தானே இவ்ளோ சண்டை. நமக்கும் தேவையில்ல. எடி சியானா, என்னத்த கீழ கிடந்து பறக்கிட்டு இருக்கா? முட்டாய்மா. முட்டாயா? முட்டாய் கீழ கிடந்து எடுக்க கூடாது. நீ எத்தனை நாள் சொல்லிருக்க முடி? எவளா சம்பிட்டு போனாலும். பெரியம்மா, இது புது முட்டாய் பெரியம்மா. கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஒரு அண்ணி வந்தவல்ல, அவியனா சத்யாக்களுக்கு, சோனியாக்களுக்கு, பூமாரி அக்களுக்குலாம் கொடுத்தவன். 2 பேரும் கொடு. பெரியம்மா, எனக்கு வேணும். அப்படிலாம் கீழ கிடந்ததை எடுத்து திங்கக்கூடாது. போங்க. எக்க குடுங்கக்க, அந்த பிள்ளையில தானே போட்டுச்சு. அது என்ன பழக்கம் இழுவ? கீழே கிடந்ததை எடுத்து திங்கது அழியாலாக்க. பிள்ளையில அழகான் செய்யும், நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். போ பிள்ளைய கூட்டுட்டு. நான் அந்த முட்டையை கொண்டு எங்க வீட்டு குப்பை தொட்டியில போடியேன். எக்க வேண்டாமனா இங்கன போட வேண்டியதானே? எதுக்கு வீட்டு வர செமக்குறிய? இதுல போட்டா என்ன 2 சின்ன பிள்ளையில எடுத்து திங்க? அப்படிலாம் கீழே கிடந்ததை எடுத்து திங்கக்கூடாது. பிள்ளைகளும் நல்ல பழக்கங்கள் சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகள்னா என்ன, அடுத்த பிள்ளைகள்னா என்ன? நான் எங்க வீட்டு குப்பை தொட்டியில கொண்டு போடியேன். வேற குப்பை வண்டி வரும்ல, அதுல தட்டி விட்டுருவேன். சியானா வா. நீயா குப்பை தொட்டியில போடுவா? நீ சாக்லேட் தின்ன தாளு கீழே கிடந்தாலே எடுத்து நக்குவா. இப்ப முழு சாக்லேட்டே கிடைச்சிருக்கு, உடுவியா? எம்மா, எம்மா, எனக்கு இப்ப நிச்சயதார்த்தம் வேண்டாம்மா. எம்மா, அப்படி பார்க்காதம்மா. அந்த பக்கமா திரும்பி பாடுமா, உன்கிட்ட பேசணும். உன் முகத்தை பார்த்து சொல்லதுக்கு எனக்கு தைரியமே வர மாட்டேங்குமா. எம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. ஸ்டெல்லாவி அண்ணனதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு. எடி, என்னை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி இருக்கா நீ? ஹாஸ்பிடல்ல வச்சு உன் லட்சணத்தை பார்த்தம்டீனா, அவன் அங்க வரேன் இங்க வரேங்க நீ பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. ஊர்ல எல்லா நலங்க நல்வ எவ பச்சேதன கேட்டனாடி ஒன்னே தான நம்பனேன். ஒரு வார்த்தை அப்பமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிருந்தா இந்த இளவலாத பேசிருக்க மாட்டேப்ல. என்ன மூஞ்ச வச்சிட்டு நான் அவ்வளவு வீட்ல போய் சொல்வேன் கல்யாணம் வேண்டாம் நீ? அம்மா, என்னைக்கு ஒண்ணே நான் அசிங்கப்படுத்த மாட்டேம்மா. நீ கல்யாணம் பேசும்போதெல்லாம் எனக்கு அவியல பிடிக்கலம்மா. இப்ப நம்ம அவியல பிடிச்சிருக்கு. நான் ஒரு நாள் கூட அவியிட்ட செம்மையா பேசினது இல்லம்மா. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுமா, நான் பேசவே மாட்டேன். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாமா. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நாங்க எதையுமே உன்கிட்ட சொல்லல. உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேம்மா. எம்மா, நீ பேசாம இருக்காதம்மா. உன்கிட்ட சொல்ல பயமா இருந்தும்மா, அதான் நான் சொல்லல. எம்மா, உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வீட்ட பேசாம இருக்கம்மா. பாரும்மா. எம்மா, சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் ஒன்னொன்னு தான் கொடுக்கணும்னு நிறைய இருக்குல்லக்க. சின்ன பிள்ளைல ஏதாவது கேட்டா கொடுங்க. சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டு கேட்கும், திங்கவா செய்யும். கடிச்சிட்டு அந்த ஆளை போடும். அவ்வளவு வீட்லயும் காப்பி வடைன்னு கொடுக்காவ. அளவா ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டு நம்ம மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். எல்லாரும் இங்க தானக்க இருக்கோம். இனி யாருக்கு கொண்டு கொடுக்க நீங்க எல்லாரும் வந்துட்டியே, எங்க வீட்டுக்காரவி வரலல்ல.
இப்பவுமே மணி 8 ஆயாச்சு. இனி போன உடனே இட்லியாவி தோசை சுடும் பாவ. இதுல இருந்து 5 எடுத்துட்டு போனேன்னு வையா, ஒரு 2 எண்ணத்தை தூக்கி வாயில போட்டு அமுக்கிக்கிட்டு தண்ணியை ஊத்தி விட்டு அந்தால இருப்பாவ. நம்ம கொஞ்ச நேரம் இருந்து கதை விடலாம்ல. பிள்ளைகளுக்குலாம் லீவ் விட்டாச்சு, காலையிலே எழும்பணும்னு வேண்டாம். அண்ணா வந்தாச்சு, கொண்டுட்டு போமா. ஆஹா, நான் வாங்க மாட்டேன், நீங்க ஏமாத்துவீங்க. ஸ்டெல்லா வாங்கு, பெரிய பொருள் ஏதாவது இருக்க போகுது தாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. எம்மா எப்ப உள்ள வாங்கப்பா. கையெடுட்டி, உங்ககிட்ட உறவு கொண்டாட வந்திருக்கேன் நினைச்சிட்டியோ? எப்ப ஸ்டெல்லா வா. தேவனே, இந்த நல்ல வேலைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பிறந்த ஆண்டவரே, இந்த பிறப்பின் சந்தோஷத்தை இந்த தேசத்துல வந்து எங்களை நினைவுற செய்தீர். அதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர் விசேஷமாக இந்த குடும்பத்தை ஆண்டவரை பிள்ளைகளோடு பெற்றோடு சேர்ந்து நிற்க கிருபை செய்தீரே. அதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எவ்வளவோ தடைகள் வந்ததுண்டு, எவ்வளவோ போராட்டங்கள் வந்ததுண்டு, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்ததுண்டு அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பிறப்பின் சந்தோஷத்தை இந்த குடும்பத்திலே கொடுத்தீர். அதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். செல்லம், பிள்ளை மேல எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் அவளை பார்த்த உடனே அழுவதான் ஒரு பத்தியா. ஆமாங்க, எனக்கும் அவளை பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் என்ன ஒத்துமையாக இருந்தோம். கிறிஸ்மஸுக்கு 1 மாதத்துக்கு முன்னே குடில் கட்டணும், லைட்டு போடணும்னு என்ன குதிச்சுட்டு திரிவா. இங்கே பாருங்க, ஒரு ஸ்டார் கூட போடலை. பிள்ளை கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்திருப்பாளா? யாருங்க எடுத்து கொடுப்பா? நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் அவளுக்கு கிறிஸ்மஸு நியூ இயர்லாம். போன வாட்டி கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு நீ தனித்தனியாக 5-6 துணி எடுத்து வச்சுருந்தா. காலையில் போட, அந்திக்கு போட, ராத்திரி போட. நீ இன்னைக்கு இந்த கூட்டத்து கூட சேர்ந்து தெருவில் நின்று பார்த்ததை பற்றியில சே, தெரியாமல் வந்து விழுந்துட்டோம். மைனிய, என்ன மைனிய வெளியே நின்னுட்டிய? என்னங்க சூடா பப்ஸ் இருக்கு, எடுத்துக்கிடுங்க. மைனிய என்னங்க நீங்களும் எடுத்துக்கிடுங்க. உனக்கு இப்போ என்ன வேணும்? மினியக்க ஏன் முத்து மாதிரி உனக்கு பப்ஸ் வேணுமா? அவியில கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கக்க. நியாயப்படி நீ தான் உங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் கொண்டு கொடுத்துருக்கணும். சரி, பாவமேனி நாங்க கொடுத்தா நீ எங்களே ஏசியா? இல்லக்க, பிடிக்கலன்னு சொல்லியாவில, அவில விடுங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சண்டை பிடிக்கலன்னே விடுங்கன்னு சொல்லியா? நாளைக்கே மாமனார் மாமியார்னு நீங்க பேசிருவிய, இடையில கிடந்து எங்களெல்லாம் தப்பா நினைப்பவ. ஆமா முத்து மாதிரி பெரியவி சொல்லுது கேளு. உன் மாமியாருக்கு மாமனாருக்கு கொண்டு கொடு. செல்லமா, கிளம்புறேன், வாரியா? யாமனே கோவப்படுறிய? பப்ஸ் பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன். நாங்க திங்கிறதுக்கு வரல, பாட்டு படிக்க தான் வந்தோம். அண்ணாச்சி, நீங்க எப்போது என்ன தப்பாக என்ன வேணா? இக்க சும்மா இருங்க, கோவப்படியாவ. பொன்னால கட்டு போவானோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணா. ஊர்ல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வராம வாசல்லே நிக்கிறிய, வேற உங்களை உள்ள கூட்டு போய் நகை நெட்டுலாம் போட்டு அலங்காரமா படுத்துவவ. எங்க அம்மாக்கா உனக்கு ஒத்திக்க அம்மா, எனக்கு மைனி. இப்படி கோவப்படியாவும் விட்டா எங்க மைனியை வேற யார் சமாதானப்படுத்துவா? முத்துமாரி, ஸ்டெல்லாவை கூட்டிட்டு உள்ள போ. எங்க மைனியை நாங்க கவனிச்சுக்கிட்டோம். ஏங்க, இந்த இளவுக்கு தான் நல்லா வரண்டானே. வாங்க நம்ம போவோம். அந்த பக்கமா ஏதாவது வழி இருக்கா? மைனியா, அந்த பக்கமா வழி இல்ல மைனியா. ஒரு 2 வாரமா இந்த வயிற்று பக்கம் தான் செம்ம வலி. போகும்போது ஒரு 2 தடவை தடவி விட்டுட்டு போங்களாம். மினியக்க சும்மா இருங்கக்கா. எம்மா வாயை மூடிட்டு பேரு. நான் பேச ஆரம்பிச்சேன் வை, அசிங்கமா பேரும். ஸ்டெல்லா, பாத்தியா எங்க மைனி பேசினா அசிங்கமா போயிடறேன்னு அவளுக்கே தெரிவு. சரி, என்ன பொம்பளையில. எம்மா யாங்க கோவப்பட்டுட்டு போறாவ. ஸ்டெல்லா, இப்படி கோவப்படுவான்னு அமைதியா இருந்தேன்னு வையன், கோவம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அவைய பேசலனாலும் நம்மளே வழியே போய் பேசணும். ஏசியாவது நம்மகிட்ட பேசிடுவோம் பத்தியா? வித்தியாசம் தெரியாது. இப்படியே ஒதுங்கிட்டோன்னு வையன், 2-3 நாளைக்கு அப்புறம் ஒரே அடியா ஒதுங்கின மாதிரி ஆயிரும். முத்து மாதிரி உங்க அப்பா மேல தள்ளி விட்ட உடனே பார்த்து கீழே விழுந்துடாதீங்கன்னு சொன்னாவ பாத்தியா? ஆமாக்க, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உங்க அம்மையை காணிய நேரம்லாம் அவைய யாசுவனி பயப்படாத, போய் பேசு. முத்து மாதிரி உனக்கும் தான். சரிக்கா, சொல்லிட்டீல, இனி கலக்கிடுவோம். முத்து மாதிரி இனி நாங்க கிளம்புறோம். ரகு, எல்லாரும் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ல. அம்மா அப்பாலாம் வருவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி விடு, உனக்காண்டி நான் எல்லாரையும் பார்த்து கூட்டு வரேன். நீ தான் ஒரு நாள் கூட எனக்காண்டி அனுபவ கூட்டிட்டு வர மாட்டேக்கா. நீங்களாம் வருவீன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கூப்பிட்டுருப்போம்ல. சரி, நீ கொஞ்சம் பாத்துருப்பா பத்தியா? நான் அனுபவ பார்த்துட்டு தானே வரேன். பாத்துட்டு வரியா? எப்படிரா?
அனுட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் உங்க வீட்டு பக்கத்துல வரும்போது வெளியே வாணி வந்தா பார்த்தேன் பேசினேன் வந்தேன். பேரிட்டாலே என்னிலாம் எங்களோட தேவை உனக்கு இருக்காது. நீ கேரல் ரவுண்ட் வரானே அனுக்கு எப்படி தெரியும் ரகு? போன் பேசுனீங்களா? இல்ல முத்துமாரி. ரகு இதையே கேட்கவனி எல்லாத்தையும் சொல்லாதலே. நீ அணுகிட்ட போன் பேசியதுல இவளுக்கு பிடிக்காது தெரியுமா? ஏ லூசு. ஏன் நீங்க என்கிட்ட சொன்னீல்ல அணுவும் ரகுவும் போன் பேசினா அளவோடு பேச சொல்லு. நீ வக்கி மண்டையில தட்டிடுவேன். அப்படிலாம் இல்ல ரகு, வீட்டுல இன்னும் ஒத்துக்கல பத்தியா, அதான் கொஞ்சம் குறைச்சி போன் பேச சொல்லுன்னு சொன்னேன். ரகு வேறையும் நிறைய விஷயம் சொன்னாவல. சரிடே, அப்ப இனி உங்ககிட்ட ஒரு விஷயமும் சொல்லப்படாது. அப்படிலாம் இல்ல, நீ வேற. நீங்க ரெண்டு பேரும் எல்லார் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணா முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருக்கும். எங்க நானும். சரி நேராயிட்டு 9 மணி நானும் என் போனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஓ அந்த அளவுக்கு முன்னேறியாச்சு. ஸ்டெல்லா ஃபாஸ்டர் வரவ. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas. முத்துமாரி ஸ்டெல்லா போயிட்டு வரேன். அனுட்ட பேசதல்ல இவ்வளவு அவசரம். ஆமா, எப்பண்டா 9 மணி ஆவன் இருக்கு. என்ன பாடுங்க எல்லாரும். பிரியா